முக்கியமா நம்ம ஆர்மி பேஜை பாகிஸ்தான்காரன் ஃபாலோ பண்ணியிருந்தாலே அலர்ட் ஆயிருக்கலாம் போல. ஏன்னா பக்காவாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோலேயே சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்களோட ட்ரஸ்ட்டை உடச்சிட்டீங்க, அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக திரும்பி கொடுப்போம், ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு நல்லா பவர்ஃபுல்லாக ஒரு மெசேஜை சொல்லிட்டு தான் அட்டாக்கே பண்ணாங்க போல். ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தா 1:44 AM இருந்தது. சரி ஏதோ இப்போ தான் நடந்ததுன்னு பார்த்தா இந்த அட்டாக் வந்து ஒரு 25 மினிட்ஸாக நடந்திருக்கு. ஸோ நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தோன்னா 1:04க்குலாம் ஒரு இடத்த அட்டாக் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. 9 சைட்ஸில் அட்டாக் பண்ணியிருக்கோன்னு சொன்னோடனே ஐயோ பாவம் நம்மள மாதிரி அங்கே இருக்க மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்க போகிறாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறப்ப தான் அங்கே தான் இந்தியா வந்து ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. நாங்கள் யாருமே பொதுமக்களை வந்து அட்டாக் பண்ண போகிறதில்ல, 9 டெரரிஸ்டோட கேம்பை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா எல்இடி கேம்ப்ஸ் 3, ஜேஇஎம் கேம்ப்ஸ் 4, ஹெச்எம் கேம்ப்ஸ் 2, இந்த 9 ட்ரைனிங் கேம்ப்ஸை தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தீவிரவாதிகளுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் கேம்ப்லாம் இருந்தால் என்றைக்கு வேணால் அட்டாக் நடக்கும்ட்டு. அதனால வந்து பெரிய லீடர்ஸ்லாம் எப்பவுமே வந்து நார்மல் மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணுறது மூலிமா எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆளுங்களை அட்டாக் பண்ணிருப்போன்றது வந்து டவுட்டு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அட்டாக் பண்ண சைட்ஸில் பார்த்தோன்னா பஹவாலப்பூர் முர்கிதீன்ற இடத்துல மட்டுமே 25லேருந்து ஒரு 30 டெரரிஸ்ட் கிட்ட இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த அட்டாக்குக்கு இந்தியா வந்து கமிகேஸ் ட்ரோன் அண்ட் ரஃபேல் ஜெட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கீழேருந்து இந்த பீரங்கிலையோ இல்லை இந்த போர் இதுலேருந்துலாம் எதுவும் அடிக்கல, வானத்துலேருந்து தான் அடித்த மாதிரி தெரியும்.